சிக்ஷா பை ஸ்வாதிகா அகாடமியின் சார்பாக போட்டித் தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் 2-2A குரூப் 4 எக்ஸாமில் இருக்கக்கூடிய தமிழ் பாடத்திட்டம். ஸோ அந்த தமிழ் பாடத்திட்டம் அப்படிங்கிறத சிலபஸ் படி நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ எந்தெந்த புத்தகங்களை எப்படிலாம் இந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பள்ளி பாட புத்தகங்களை இந்த தமிழுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்புக்கும் நமக்கு பொருள் அப்படிங்கிறது தெளிவாக புரியணும். ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்பின் அடிப்படையிலும், ஸோ கடந்த ஆண்டு பாடத்திட்டத்தை நமக்கு மாற்றினதுக்கப்புறம் குரூப் 2-2A ப்ரிலிமினரி மற்றும் குரூப் 4 எக்ஸாம் அப்படிங்கிறது நமக்கு நடந்தது. ஸோ இதில் ரொம்பவே இலக்கண புரிதலின் அடிப்படையில் ஸோ அதிகமான வினாக்கள் கேட்கப்பட்டிருந்த வினாக்கள் அதிகமாக இலக்கண புரிதல் அடிப்படையில் இருந்தது. ஸோ மொத்தம் நமக்கு அந்த தமிழில் 100 வினாக்கள் அப்படிங்கிறது குரூப் 2-2A குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் நமக்கு இந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா 7 அலகுகளாக நமக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எல்லாமே இலக்கண பகுதியாக அப்படின்னா இல்லை. ஸோ மொத்தம் இருக்கக்கூடிய 100 வினாக்களில் ஸோ இலக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக அலகு 7ல் 15 வினாக்கள் அப்படிங்கிறது பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இலக்கியம் இல்லாமல் மீதம் இருக்கக்கூடிய 6 அலகுகள் தான் நமக்கு 85 வினாக்கள். ஸோ அப்போ இந்த 85 வினாக்கள் அப்படிங்கிறதுல தான் இலக்கண பகுதியும் இருக்குது. ஸோ சொல்லும் பொருளும் மரபு பெயர்கள் இளமை பெயர்கள் இந்த மாதிரி படிக்க வேண்டிய தலைப்புகளும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த 15 அப்படிங்கிறது முழுமையாக நம்ம இலக்கியம் திருக்குறள் அறநூல்களை பற்றி படிக்க வேண்டியது. ஸோ அப்போ பாடத்திட்டத்தில் கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்புக்கும் நம்ம தெளிவாக படிக்கணும் அப்படிங்கிற புரிதல் தான் நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கணும். அப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லா தலைப்புகளுக்குமே நமக்கு பள்ளி பாட புத்தகத்திலே ரிசோர்ஸ் இருக்கா அப்படின்னா இல்லை. அது லாஸ்ட்டாக நமக்கு எக்ஸாம் நடந்ததிலே தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க அதை பேஸ் பண்ணியே மட்டும் நமக்கு கொஷின் அப்படிங்கிறது கேட்குறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்போ சிலபஸை நம்ம கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கிறணும். ஸோ அப்போ அந்த இலக்கிய பகுதி இல்லாமல் இந்த 85 வினாக்கள் நம்ம எப்படி படிக்கணும், இந்த 15 வினாக்களுக்கு தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ பள்ளி பாட புத்தகத்தின் அடிப்படையிலானது, ஸோ 10ஆம் வகுப்பு வரையிலான பள்ளி பாட புத்தகத்தின் அடிப்படையிலானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த 85 வினாக்கள் அப்படிங்கிறது இலக்கணமும் இருக்குது. ஸோ அதில் நம்ம படிக்க வேண்டிய பகுதிகளும் இருக்குது. ஸோ அப்போ அந்த இலக்கணம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 40 வினாக்களுக்கு மேலேயும், ஸோ படிக்க வேண்டிய பகுதிகள் ஸோ அப்போ மயங்கொலி சொற்கள் குறில் நெடில் வேறுபாடு சொல்லும் பொருளும் ஒரு பொருள் தரும் பல சொல் பல பொருள் தரும் ஒரு சொல் ஓரெழுத்து ஒரு மொழி இந்த மாதிரி எண்ணற்ற தலைப்புகள் அலகு 1லிருந்து அலகு 6 வரை எல்லா பகுதிகள்லையுமே மரபு தொடர் உவமை தொடர் பழமொழிகள் இந்த மாதிரி பகுதிகள் எல்லாமே ஸோ கிட்டத்தட்ட 45 வினாக்கள் வரை அந்த பகுதியிலிருந்து நமக்கு வருது. ஸோ அப்போ 40 வினாக்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு இலக்கண புரிதலோடு இருக்கக்கூடிய தலைப்புகள் இருக்கிறதுலேருந்து நமக்கு கேட்கக்கூடியது எத்தனை வினாக்கள் அப்படின்னா 35 முதல் 40 வினாக்கள். 45 வினாக்கள் அப்படிங்கிறது நம்ம படிக்க வேண்டியது. ஸோ இந்த 15 வினாக்கள் அப்படிங்கிறது இலக்கிய பகுதி. ஸோ அப்போ ஒவ்வொரு அலகுலையும் நமக்கு தெளிவாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இத்தனை வினாக்கள் அப்படிங்கிறது அலகு 1னா 25 வினாக்கள், அலகு 2 அப்படின்னா 15 வினாக்கள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதில் எந்தெந்த தலைப்புக்கெல்லாம் நம்ம அவுட் சோர்ஸ் ரெஃபர் பண்ணணும், எந்த புக்கை நம்ம படிக்கணும், அந்த புக்கை எதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அப்போ லாஸ்ட்டாக நமக்கு குரூப் 2-2A ப்ரிலிமினரி எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாம் நடந்திருக்கு. அதில் இருக்கக்கூடிய இந்த 200 கொஷின் அந்த 200 வினாக்களையும் ஃபஸ்ட்டு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ எந்தெந்த தலைப்பிலிருந்து எந்த வினா நமக்கு கேட்டிருக்காங்க, ஸோ எதன் அடிப்படையில் அந்த வினா இருக்குது, நேரடியாக நம்ம படித்ததை வச்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்ததா அப்படின்னா இப்போ பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகளாம் நமக்கு பெருசாக பள்ளி பாடப்புத்தகத்திலேருந்து நேரடியாக கேட்கல. ஸோ அப்போ அந்த இலக்கண புணர்ச்சி விதிகள் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகளுக்கு கரெக்டாக பதில் கொடுக்க முடியும். ஸோ அப்போது இலக்கணத்தை பொறுத்தளவில் இலக்கண புரிதல் அப்படிங்கிறது தேவை. அதுக்கு பள்ளி பாட புத்தகம் மட்டும் போதுமா அப்படின்னா பள்ளி பாட புத்தகம் மட்டும் போதாது. ஸோ அப்போ ஒரு அலகு வாரியாக என்னெல்லாம் தலைப்புகள் இருக்குன்னு பாருங்கள். ஸோ அப்போ அலகு 1 அப்படிங்கிறது ஸோ பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் சந்திப்பிழை. ஸோ இந்த தலைப்புகள்லாம் நமக்கு முழுமையாக இலக்கணத்தோடு தொடர்புடைய தலைப்புகள். இந்த பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் அப்படிங்கிறது இலக்கண அடிப்படையில் எழுத்து இலக்கணத்தில் புணர்ச்சி விதி அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அந்த சந்திப்பிழை அப்படிங்கிறது வல்லினம் மிகும் மிகா இடங்கள் அப்படின்னு நமக்கு பாடத்திட்டத்தில் கொடுத்துருப்பாங்க. வல்லினம் மிகும் மற்றும் மிகா இடங்கள். ஸோ எங்கெல்லாம் இக்கு இச்சு இத்து இப்பு இந்த மெய்யெழுத்துக்களை 2 சொற்களுக்கு இடையில எந்தெந்த இடங்களெல்லாம் பயன்படுத்தணும் எந்தெந்த இடங்களெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஸோ அப்போ இந்த குறில் நெடில் வேறுபாடு லகர லகர ரகர ரகர வேறுபாடெல்லாம் இது எல்லாமே படிக்க வேண்டிய பகுதிகள். ஸோ அப்போ ஒவ்வொரு அலகுலையும் எதெல்லாம் இலக்கண பகுதிங்கிறது தெரியணும், எதெல்லாம் படிக்க வேண்டிய பகுதி அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியணும். ஸோ அடுத்தது இணை எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். ஸோ இந்த தலைப்பு எல்லாமே இலக்கண புரிதலோடு வரக்கூடிய தலைப்புகள். ஸோ அப்போ நமக்கு எடுத்தவனே இலக்கணம்னு எழுத்து சொல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எழுத்தில் கொடுத்துருக்கக்கூடிய தலைப்புகள். ஸோ அப்போ எதெல்லாம் புரிந்து படிக்க வேண்டிய தலைப்புகள். அப்போ இந்த குறில் நெடில் லகர லகர வேறுபாடு ரகர ரகரம் நகர நகரம் இதெல்லாம் பாடப்புத்தகத்தில் நமக்கு எல்லாமே இருக்கா அப்படின்னா ஸோ இந்த தலைப்புகளுக்கு போதுமான அளவுக்கு நமக்கு பாடப்புத்தகத்தில் குறிப்புகள் அப்படிங்கிறது இருக்காது.
ஸோ அப்போ இதுக்கு அவுட் சோர்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா மயங்கொலி சொல் அகராதி. ஸோ மயங்கொலி சொல் அகராதி. ஸோ அந்த அகராதியை தான் நம்ம இதுக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ பெரும்பாலும் இந்த சொல்லும் பொருளும் படிக்கணும், சொற்களினுடைய பொருள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கட்டாயமாக ஏதாவது ஒரு அகராதி அப்படிங்கிறத நம்ம தமிழில் கட்டாயமாக நம்ம கையில் வச்சுருக்கணும். ஸோ இந்த தமிழ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க கையில் ஸோ டிஎன்பிசி குரூப் 2, 2A, குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு அகராதி புத்தகம். ஸோ நமக்கு லாஸ்ட்டாக எக்ஸாமில் கூட ஒரு அகராதியினுடைய பெயர்கள்லாம் குறிப்பிட்டெல்லாம் நமக்கு கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க. ஓரெழுத்து ஒரு மொழி, கழகத்தமிழ் அகராதி, வெற்றி தமிழ் அகராதி, ஸோ பவானந்தர் தமிழ்ச்சொல் அகராதி அப்படின்லாம் குறிப்பிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ இதில் அகராதியை பொறுத்தளவில் சண்முகம் பிள்ளை அகரமுதலி அப்படிங்கிறது நமக்கு எல்லா சொற்களுக்குமே மிக தெளிவாக பொருள் கொடுத்து ஸோ பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தலைப்புகள் அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ இப்போ எடுத்துக்காட்டுக்கு பழமொழிகள் உவமைத்தொடர் எடுத்துட்டோம்னா அந்த பழமொழி உவமைத்தொடரை கொடுத்து அதோட பொருள் கேட்குறாங்களா அப்படின்னா அதை தாண்டி அதில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லினுடைய பொருள்ங்கிறதும் நமக்கு கேட்குறாங்க. ஸோ அப்போ இங்கே அகராதி அப்படிங்கிறத படித்தோம்னாலே ஸோ பெரும்பான்மையான வினாக்களுக்கு நம்ம பதிலளிச்சிடலாம். ஸோ அப்போ அந்த அகராதியை படிக்கும் போது இப்போ சண்முகம் பிள்ளை அகரமுதலி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 1000 பக்கங்களுக்கு மேலே இருக்கும். ஸோ அப்போ 1000 பக்கங்களுக்கு மேலே இருக்கும்போது எல்லாத்தையுமே நம்ம படித்து மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னா தினமும் அதை வாசிக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது நமக்கு கட்டாயமாக இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம் 85ல் 40-45 வினாக்கள் பிரியுது. ஸோ அப்போ இந்த 45 வினாக்களில் அதிகப்படியான ஸ்கோர் நம்ம ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா கட்டாயமாக ஏதாவது ஒரு அகரமுதலியை நம்ம ரெஃபர் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்லேயே நமக்கு கொஷினும் அதன் அடிப்படையில் தான் நமக்கு இருந்தது. ஸோ அப்போ இது எல்லாமே படிக்க வேண்டிய பகுதிகள். ஸோ அழகு 1ல் எழுத்திலக்கணத்தில் இருக்கக்கூடியது. ஸோ ஒருமை பன்மை அறிதல். ஸோ இதெல்லாம் நமக்கு அடிப்படையாக சில விஷயங்கள் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தாண்டி நம்ம நிறைய இலக்கண புத்தகங்கள், ஸோ ஒரு குறிப்பிட்ட இலக்கண புத்தகங்களினுடைய இப்போ நன்னூல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எழுத்து சொல் நமக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அங்கே புணர்ச்சி விதி, வேர்ச்சொல், வினைமுற்று, வினையெச்சம், பெயரெச்சம், ஸோ ஒரு கொஸ்டினுக்கும் தனித்தனியாக புக்கு தேடி போகணுமா அப்படின்னா அடிப்படையாக இலக்கணம் அப்படிங்கிறது பொது தான். ஸோ அப்போ அந்த இலக்கணத்துக்கு ஏதாவது ஒரு ப்ராப்பரான புக்கு, ஸோ நன்னூல் ஏதாவது ஒரு உரையாசிரியனுடைய புத்தகத்தை நம்ம வாங்கி பயன்படுத்திக்கலாம். அதில் பெரும்பாலும் நமக்கு இந்த புணர்ச்சி விதிகள், இந்த வினைமுற்று, வினையச்சம், வினையாளனையும் பெயர், பெயரெச்சம், வகையறிதல், ஸோ இந்த மாதிரியான பகுதிகள்லாம் அந்த இடத்துலேயே நமக்கு வந்து தெளிவாக கவர் ஆகிடும். ஸோ அப்போ அழகு 1ல் இதெல்லாம் வந்து இலக்கண பகுதிகள். சேர்த்தெழுதுதல், பிரித்தெழுதுதல், வேர்ச்சொல் அறிதல், வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையச்சம், வினையாளனையும் பெயர், பெயரெச்சம். ஸோ அடுத்தது அயற்சொல், தமிழ்ச்சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய எல்லா சொற்களுமே தமிழ் சொல்லா அப்படின்னா இல்லை. ஸோ நம்ம பிறமொழி சொற்களையும் அதிகமாக நம்ம தமிழ் மொழியில் பயன்படுத்துகிறோம். ஸோ அப்போ நம்ம தமிழ் மொழியில் பயன்படுத்துறதுல என்னெல்லாம் பிறமொழி சொற்கள் இருக்குது, நம்ம மொழியில் பயன்படுத்துறதுல எதெல்லாம் தமிழ் சொல், ஓரளவுக்கு அந்த சொற்கள் எது பிறமொழி சொல் தமிழ் சொல் நமக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது அதே நமக்கு கொஸ்டினாக கேட்குறாங்க. லாஸ்ட்டாக நமக்கு குரூப் 2, குரூப் 4லையும் அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இளஞ்சி அப்படிங்கிறது எம்மொழி சொல், ஸோ பிறமொழி சொல்லை கண்டறிக, தமிழ் மொழி சொல்லை கண்டறிக, ஸோ காம்ரேட் அப்படிங்கிறது எம்மொழி சொல், இந்த மாதிரி நிறைய சொற்களை கொடுத்து நமக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ அழகு 1ல் எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம். ஸோ இதில் படிக்க வேண்டிய பகுதிகள் இல்லாமல் இலக்கண தலைப்பு அப்படிங்கிறது இது மட்டும்தான். ஸோ இலக்கண தலைப்பு அப்படின்னா ஸோ 1 பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல், சந்திப்பிழைக்க வல்லினம் மிகும் மிகா இடங்கள், இணை எழுத்து, சுட்டெழுத்து, வினா எழுத்து, ஒருமை பன்மை அறிதல், வேர்ச்சொல், வினைமுற்று, வினையெச்சம், வினையாளனையும் பெயர். ஸோ மற்ற தலைப்புகள் எல்லாமே நமக்கு நிறைய வாசிக்கக்கூடிய பழக்கம் இருக்கணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இங்கே வினைச்சொல்லினுடைய வேறுபாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த தலைப்புகள் எல்லாமே நமக்கு எங்கே தான் கவர் ஆகும் அப்படின்னா ஸோ ஒரு அகராதியை படித்தோம் அப்படின்னாலே நிறைய வினைச்சொற்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ பயன்பாட்டின் அடிப்படையில் சில சொற்கள் ஒரே வடிவமைப்பில் இருக்கும், அதனுடைய பொருள் வேறு மாதிரி இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு அளக்களித்தல், அலைக்கழித்தல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அளக்களித்தல், அலைக்கழித்தல். ஸோ அப்போ ரெண்டுக்கும் வேறு பொருள் வேறுபாடு இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி நிறைய சொற்கள் வடிவத்தில் ஒரே மாதிரி இருந்தாலும் பொருள் வேறுபாடு இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல இந்த வினைச்சொற்களினுடைய வேறுபாடு அப்படிங்கிறது பாடத்திட்டத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கட்டாயமாக இலக்கண பகுதிகளுக்கு ஏதாவது ஒரு இலக்கண புத்தகம், நன்னூல் ஏதாவது ஒரு உரையாசிரியனுடைய புத்தகத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக நமக்கு எக்ஸாம் வந்து இளங்குமரனார் புத்தகம், ஸோ நல்ல தமிழ் எழுத வேண்டுமா ஆக்கி பரந்தாமனார் புத்தகத்திலிருந்து தான் வினாக்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் இலக்கணத்துக்கு நமக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இருந்தால் நன்னூல் ஏதாவது ஒரு உரையாசிரியனுடைய புத்தகத்தை நம்ம கண்டிப்பாக வந்து கையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அடுத்து சொல்லகராதி அப்படிங்கிறது என்ன? சொல்லகராதி. ஸோ இந்த எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அப்படிங்கிற தலைப்புகள், ஸோ ஒற்றுப்பிழை, எழுத்துப்பிழை எல்லாமே மேலே நம்ம இந்த குறில்நெடில் வேறுபாடு, மயங்கொலி சொற்கள்லாம் கொடுத்துருந்தாங்க, சந்திப்பிழை. ஸோ அந்த தலைப்புகளுக்குள்ளேயே இது வந்துடும். ஸோ எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அப்படிங்கிறது. ஸோ அப்போ இரண்டாவது, ஸோ அப்போ முதல் அலகில் 25 வினாக்கள், ஸோ இரண்டாவது அலகிலிருந்து 15 வினாக்கள் கேட்குறாங்க. ஸோ அங்கே ஒரே வார்த்தையில் அந்த தலைப்பை பார்க்கும் போதே நமக்கு தெளிவாக புரிஞ்சிடணும்
சொல் அகராதி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஒரு சொற்களுக்கு என்னெல்லாம், ஒரு சொல்லுக்கு என்னெல்லாம் பொருள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். சொல்லினுடைய பொருள் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கா இல்லையா. ஸோ அப்போ அதன் அடிப்படையில் இதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா தலைப்புகளுமே என்ன அப்படின்னா சொல்லினுடைய பொருளை தெரிஞ்சு, ஸோ அதன் அடிப்படையில் என்னென்ன பேட்டர்ன்லாம் அந்த சொல்லகராதியிலேருந்து நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கும், பல சொற்கள் ஒரே பொருளை தரும், ஒரு எழுத்து மட்டுமே பொருள் தரக்கூடிய தமிழ் சொற்களும் உண்டு, ஓரெழுத்து ஒரு மொழின்னு குறிப்பிடுவோம். ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய மொத்த பகுதிகளும் என்னதான் அப்படின்னா ஏதாவது ஒரு அகராதியை நம்ம கட்டாயமாக பயன்படுத்தணும். ஸோ அதன் அடிப்படையில் தான் நமக்கு எக்ஸாமில் கொஷின் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ அப்போ பள்ளிப்பாட புத்தகத்தில் இந்த சொல்லகராதி அப்படிங்கிறது எப்படி படிக்கணும் அப்படின்னா இலக்கியம். ஸோ இலக்கியத்தில் சொல்லும் பொருளும் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ பள்ளி பாட புத்தகத்தில் இந்த அழகு 2 பொறுத்தளவில் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா சொல்லும் பொருளும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு சில இயலினுடைய இறுதியில் அகராதியில் காண்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அகராதியில் காண்க ஒரு சில சொற்களை கொடுத்து அதனுடைய பொருள் அப்படிங்கிறத ஸோ தேடி நம்மளை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு இந்த ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அந்த பகுதிகளை நம்ம இந்த இடத்துல தெளிவாக படித்து வச்சுக்கிறணும். ஸோ அப்போ இந்த 2வது அழகை பொறுத்தளவில் இந்த அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஸோ அது மட்டும்தான் நம்ம எப்படி சொற்களை வரிசைப்படுத்தணும்னு இலக்கண அடிப்படையில் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ மற்ற எல்லா தலைப்புகளுமே என்ன அப்படின்னா சொல்லினுடைய பொருள் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ அந்த சொல்லினுடைய பொருளின் அடிப்படையில் என்னென்ன பேட்டர்ன்லாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லினுடைய பொருள் தெரிஞ்சாதான் எதிர்ச்சொல் கண்டுபிடிக்க முடியும். பெரும்பாலும் இந்த சொல்லகராதி பகுதி அப்படிங்கிறது இலக்கிய அடிப்படையில் இலக்கிய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சொற்களை நமக்கு அதிகமாக எக்ஸாமில் கேட்குறாங்க. ஸோ அப்போ இலக்கணமே எப்படி தான் கொஷின் இருக்கும் அப்படின்னா சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக தொடர் வகைகள்லாம் நமக்கு கேட்குறாங்க அப்படின்னா இலக்கியத்தில் இருக்கக்கூடிய சொற்களை எடுத்து கொடுத்து தான் நமக்கு பிரிக்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம சேர்த்தெழுதல் பிரித்தெழுதல் இலக்கிய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சொற்களை தான் கொடுக்குறாங்க நமக்கு. ஸோ அப்போ விதிகள் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம தெளிவாக பதில் கொடுக்க முடியும் இலக்கண பகுதிகளுக்கு. இருபொருள் குறிக்கக்கூடிய சொற்கள். ஸோ இந்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அப்படிங்கிற தலைப்பு, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. ஸோ இந்த தலைப்பை கிட்டத்தட்ட நமக்கு 3 இடங்களில் கொடுத்துருப்பாங்க. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு, பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான எழுத்து வழக்கு சொற்களை கண்டறிதல். ஸோ நம்ம தமிழ் மொழியில் பெரும்பாலான சொற்களை நம்ம பேச்சு வழக்கில் மருவி அதனுடைய பொருளையே மாற்றி நம்ம பயன்படுத்துகிறோம். எடுத்துக்காட்டுக்கு நிறைய சொற்கள் உண்டு. அற்பாவிங்கிறது அப்பாவின்னு மாறிடுச்சு, அது கொடுத்து அதனுடைய சரியான எழுத்து வழக்கு சொல் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அம்மான் சேய் அப்படிங்கிற சொல் பேசி அம்மாஞ்சி அப்படின்னு மாறிடுச்சு. அப்போ அதனுடைய உண்மையான மூலமான தமிழ் சொல் என்ன? ஸோ அப்போ அந்த மாதிரி நிறைய சொற்கள் நம்ம பேசி அது மருவி அந்த சொல்லினுடைய பொருள் மாறக்கூடிய அளவுக்கு சொல்லையே நம்ம மாற்றிருக்கோம். ஸோ அப்போ அது உண்மையிலே எந்த சொல்லிலிருந்து உருவானது? ஸோ அதுதான் நமக்கு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அப்படிங்கிறது பாடத்திட்டத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த 2வது அழகை பொறுத்தளவில் கட்டாயமாக நம்மக்கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு அகராதி அப்படிங்கிறது கையில் இருக்கணும். ஸோ ஏதாவது ஒரு அகராதியை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ பெரும்பாலான அவுட் சோர்ஸ் புக் அப்படிங்கிறது நமக்கு ஃப்ரீ ரிசோர்ஸாகவே எல்லாமே நமக்கு ஆன்லைன்லேயே கிடைக்குது. அதுலேயும் முக்கியமாக தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் சண்முகம் பிள்ளை அகர முதலி அப்படிங்கிறது அங்கேயே நமக்கு ஃப்ரீ ரிசோர்ஸ் கிடைக்குது. ஸோ அப்போ மயங்கொழி சொல் அகராதி அப்படிங்கிறது நமக்கு ஆன்லைன்லேயே ஃப்ரீ ரிசோர்ஸ் பிடிஎஃபாக நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தி படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அடுத்தது 3வது அழகு எழுதும் திறன். ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு இலக்கண பகுதி தான். இந்த எழுதும் திறனில் ஸோ இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். ஸோ ஒரு வாக்கியம் அப்படின்னா தமிழில் எழுவாய் பயனிலை செயப்படு பொருள் அப்படின்னு சொல்லுவோம். எழுவாயில் தொடங்கணும், பயனிலையில் முடிவடைந்தால் தான் அது ஒரு வாக்கியம். ஒரு பெயர் சொல்ல தொடங்கணும், வினைச்சொல் வினைமூற்றில் முடிவடையணும். ஸோ அப்போ அந்த வாக்கியத்தை எப்படி நம்ம வடிவமைக்கணும்? அடுத்தது தொடர் வகைகள் செய்வினை செயற்பாட்டு வினை தன்வினை பிறவினை ஒருமை பன்மை பிழையறிதல். ஸோ இந்த தலைப்புகள் எல்லாமே என்ன அப்படின்னா இலக்கணத்தோடு தொடர்புடைய தலைப்புகள் தான். ஸோ இந்த மரபு தமிழ் திணைமரபு பால் மரபு காலமரபு ஸோ இதெல்லாம் நமக்கு பழைய பாடத்திட்டம் இருக்கும் போதெல்லாம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் உடையதாக இருக்காது. ஸோ அப்போ ஒரு வாக்கியத்தை நம்ம எழுதும் போது பிழை இல்லாமல் எழுதணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும்? ஸோ ஒரு வாக்கியத்தினுடைய வடிவமைப்பு சரியாக இருக்கணும் அப்படின்னா ஸோ அந்த வாக்கியம் பெயர் சொல்ல தொடங்கி வினைச்சொல்ல முடிவடையணும். ஸோ அப்போ அந்த வாக்கியத்தினுடைய வடிவமைப்பு இது பெரும்பாலும் நமக்கு இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் அப்படிங்கிறது ஸோ இலக்கிய பாடல் வரிகளை கொடுத்து நமக்கு கேட்குறாங்க. ஸோ லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாம்லலாம் நமக்கு 2 எக்ஸாம்லையுமே கொஷின் அப்படி தான் இருந்தது. ஸோ அப்போ இது எல்லாமே இலக்கண தலைப்புகள் தான். திணை மரபு பால் மரபு. ஸோ இந்த அடிப்படையிலிருந்து மட்டுமே நமக்கு லாஸ்ட்டாக நடந்த 2 எக்ஸாமில் ஸோ 5 கொஷின் கிட்ட நமக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ இரு திணை தமிழில் உயர்திணை அக்ரிணைன்னு சொல்கிறோம். உயர்திணைனா என்ன, அக்ரிணைனா என்ன, நம்ம பெயர் சொற்களில் எதெல்லாம் உயர்திணை பெயர் அக்ரிணை பெயர். ஸோ ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால்னு சொல்கிறோம். இதில் ஒருமைனா என்ன, பன்மைனா என்ன,
ஸோ அந்த ஐம்பால் அப்படிங்கிறது படற்கை இடத்துல மட்டும்தான் பயன்படுத்தும் அந்த அடிப்படை. ஸோ நம்ம தமிழில் ஒரு வாக்கியத்தை பிழை இல்லாமல் எழுதணும் அப்படின்னா என்னெல்லாம் இலக்கண அடிப்படை தெரியணுமோ அது எல்லாமே நமக்கு இந்த பாடத்திட்டத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்த மரபு தமிழ் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இந்த எதெல்லாம் இலக்கண தலைப்புகள் அப்படின்னு சொல்கிறோமோ ஸோ அதுக்கெல்லாம் கட்டாயமாக நம்ம நன்னூல் பயன்படுத்தும் போது நமக்கு முழுமையாக இந்த திணை, பால், காலம், வேர்ச்சொல், வினைமுற்று, வினையெச்சம், எழுத்து, சொல்லதிகாரத்தை மட்டும் நம்ம நன்னூல் வாங்கி அதை பயன்படுத்தணும் அப்படின்னாலே இந்த இலக்கண பகுதிகளுக்கு பெரும்பாலான வினாக்களுக்கு நம்ம கண்டிப்பாக கரெக்டாக பதிலளிக்க முடியும். ஸோ அப்போ நிறைய புக்கை தேடி தேடி நம்ம போகணுமா அப்படின்னா நிறைய அவுட் சோர்ஸு. ஸோ இப்போ இலக்கண பகுதிக்கே நிறைய அவுட் சோர்ஸாக எடுத்து படிக்கணுமா அப்படின்னா புரிதலோடு படிக்கக்கூடிய இலக்கணங்களுக்கு இலக்கண விதிகளை மட்டும் படித்தா போதும். அந்த இலக்கண வடிவத்தில் இருந்தால் அந்த விதியை பயன்படுத்தி நம்ம பதில் எழுதணும். ஸோ அப்போது நிறைய புத்தகங்களை தேடி போகணுமா அப்படின்னா படிக்க வேண்டிய பகுதிகளுக்கு மயங்கொழி சொல்லகராதி, பழமொழி அப்படின்னா கீவா ஜெகநாதர் புத்தகத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம், உவமை தொடர் அகராதி. ஸோ இந்த மாதிரி குறிப்பிட்ட படிக்க வேண்டிய பகுதிகளுக்கு சண்முகம் பிள்ளை அகரமுதலி பயன்படுத்தினாலே பெரும்பாலான தலைப்புகள் உங்களுக்கு அந்த ஒரே ஒரு புத்தகத்திலே நமக்கு கவர் ஆயிடும். சொல்லும் பொருளும் சொல்லகராதி பகுதி கவர் ஆயிடும். அழகு 1ல் இருக்கக்கூடிய மயங்கொழி சொற்கள் அந்த சண்முகம் பிள்ளை அகராதிலேயே நமக்கு ஃபுல்லாகவே கவர் ஆயிரும். குறில் நெடில் வேறுபாடு, வினைச்சொற்களினுடைய வேறுபாடும் சண்முகம் பிள்ளை அகராதிலே நமக்கு கவர் ஆயிரும். ஸோ அப்போ அது இல்லாமல் உவமை தொடர், மரபு தொடர் அப்படிங்கிறதும் நமக்கு சண்முகம் பிள்ளை அகர முதலில் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஒரு புத்தகம் அப்படிங்கிறது 30லிருந்து 40 வினாக்கள் வர பெரும்பாலான பகுதிகள் அந்த ஒரே புத்தகத்தில் நமக்கு கவர் ஆகிடும். ஸோ அப்போ சண்முகம் பிள்ளை அகர முதலி, நன்னூல், எழுத்து, சொல்லதிகாரம் ஏதாவது ஒரு உரையாசிரியனுடைய புத்தகம் ஸோ பயன்படுத்திக்கலாம் நம்ம. ஸோ புலியூர் கேசிகன் புத்தகம் புலியூர் கேசிகனுடைய உரை நமக்கு இருக்குது. ஸோ அந்த புத்தகத்தையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏதாவது ஒரு உரையாசிரியர் நன்னூலுக்கு மட்டும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்போ தொல்காப்பியம்லாம் முழுவதும் படிக்கணுமா அப்படின்னா தொல்காப்பியத்தில் ஸோ மரபியல்ல இருந்து நமக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. தொல்காப்பியத்தினுடைய மரபியல். ஸோ இந்த இளமை பெயர், ஆண்பால் பெண்பால் பெயர்கள், ஆண்பால் பெயர் பெண்பால் பெயர், ஸோ விலங்குகளுக்குரிய ஆண்பால் பெண்பால் பெயர்கள், லாஸ்ட்டாக கூட புள்ளியினுடைய உறுப்பு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ அந்த மரங்களினுடைய உறுப்புகள், புள்ளினுடைய உறுப்புகள், ஸோ அந்த மரபியல், தொல்காப்பியத்தினுடைய மரபியல் அப்படிங்கிறத மட்டும் இந்த இடத்துல நம்ம படித்தோம் அப்படின்னா போதும். ஸோ நிறுத்தல் குறியீடுகளை பொறுத்தளவில் ஸோ அப்போ இதெல்லாம் வந்து படிக்க வேண்டிய தலைப்பு. இந்த இளமை பெயர், ஒளிமரபு, வினைமரபு, ஸோ இது இளங்குமரனார் புத்தகத்திலையும் நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. தொல்காப்பிய மரபியலில் என்ன சொல்லியிருக்காங்களோ அது இளங்குமரனார் புத்தகத்தில் நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு தலைப்புக்கும் என்ன புத்தகத்தை படிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ அந்த படிக்க வேண்டிய பகுதிகள் அப்படின்னாலே பள்ளிப்பாட புத்தகம், இப்போ இருக்கக்கூடிய புத்தகம் பழைய சமச்சீர் 2003ஆம் ஆண்டு பதிப்பு. ஸோ அப்போ அந்த பள்ளிப்பாட புத்தகத்தை படிக்கும்போது இந்த படிக்க வேண்டிய பகுதிகளுக்கெல்லாம் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் பகுதியை நம்ம தெளிவாக படித்தோம் அப்படின்னா போதும். அப்போ சிலபஸில் என்னெல்லாம் தலைப்பு இருக்கோ அந்த தலைப்புகளை மட்டும் பள்ளிப்பாட புத்தகத்தில் படித்தோம் அப்படின்னா போதும். இலக்கிய பாடல் வரிகள் மட்டும் பள்ளிப்பாட புத்தகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும், அது உரைநடையாக இருந்தாலும் சரி, அந்த இலக்கிய பாடல் வரிகள் இருந்தால் அந்த பாடல் வரிகளை படித்து அதனுடைய பொருளை நம்ம தெளிவுபடுத்தி வச்சுக்கிறோம். ஏன்னா இலக்கிய பாடல் வரிகளின் அடிப்படையில் தான் சொல்லும் பொருளும் கேட்குறாங்க, எதிர்ச்சொல் கேட்குறாங்க. ஸோ நமக்கு பழமொழிகளோட பொருத்தி இலக்கிய பாடல் வரிகளை கொடுக்குறாங்க. ஸோ அப்போ புத்தகத்தில் எங்கெல்லாம் இலக்கிய பாடல் வரி இருக்குதோ அந்த இலக்கிய பாடல் வரியினுடைய பொருள் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அப்போ எல்லா இலக்கியத்தையுமே படிக்கணுமா அப்படின்னா எல்லா கவிஞர்களை பற்றியும் எல்லா நூல்களை பற்றியும் நமக்கு தமிழுக்கு நம்ம படிக்க வேண்டியது இல்லை. ஸோ என்னென்ன கவிஞர்கள்லாம் நமக்கு அழகு 7ல் கொடுத்துருக்காங்களோ, என்னென்ன அறநூல்கள்லாம் அழகு 7ல் கொடுத்துருக்காங்களோ அந்த பகுதியை மட்டும், அந்த தமிழறிஞர்கள் அந்த உரைநடை பகுதியை மட்டும் நமக்கு படித்தோம் அப்படின்னா போதும். ஸோ அப்போ அந்த அழகு 3 அப்படிங்கிறது, ஸோ அப்போ அழகு 1லேருந்து அழகு 3 வரை தான் நமக்கு எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இலக்கண தலைப்புகள் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய பகுதி இந்த அழகு 1லேருந்து அழகு 3 வரை மட்டும்தான். ஸோ அப்போ இந்த 3 பகுதிகளுக்குள்ள இலக்கணம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், படிக்க வேண்டிய பகுதியும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த 3 பகுதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய இலக்கணங்களில் இருந்து தான் நமக்கு 35லேருந்து 40 வினாக்கள் வரை நமக்கு கேட்குறாங்க. ஸோ இந்த தொடரியலுக்கு நம்ம உயர்தர கட்டுரை இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு தேவனைய பாவனார், ஸோ அவருடைய அந்த புத்தகத்தை கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். தொடர்களை பற்றி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே நமக்கு தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த புத்தகம் எல்லாமே நமக்கு ஃப்ரீ ரிசோர்ஸாக கிடைக்குது. ஸோ அந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி அதிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம நோட்ஸ் எடுத்து படித்தோம் அப்படின்னாலே போதும், அதுவே போதுமானதாக இருக்கும். கான்செப்ட் ஒன்று தான், எப்போவுமே இலக்கணம் மாறாது. ஸோ அப்போ மகரீற்று புணர்ச்சினா சொற்கள் இப்படி தான் புணரும் அப்படின்னா அது எந்த இலக்கண புத்தகத்தை எடுத்தாலும் அது அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அப்போ அதனால நம்ம ஒரு புத்தகம் முதல்ல அந்த விதிகளுக்கு நம்ம நன்னூலை பயன்படுத்திட்டோம் அப்படின்னாலே எப்படி எடுத்துக்காட்டுகளை கொடுத்தாலும், ஸோ அப்போ படிக்கிறதோடு நிறுத்தினா போதுமா அப்படின்னா பயிற்சி முக்கியம்.
அப்ப பள்ளிப்பாட புத்தகத்துல அந்த நன்னூலினுடைய விதிகளை படிச்சுட்டு பள்ளிப்பாட புத்தகத்துல அந்த சேர்த்தெழுதுதல், பிரித்தெழுதுதல், வினைமுற்று, வினையேச்சம் இந்த இலக்கணங்களை பார்க்கும்போது அந்த விதிகளையும் அந்த எடுத்துக்காட்டையும் நமக்கு கரெக்டா பொருத்தி பார்க்க தெரியணும். அப்ப விதிகளை மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிட முடியுமா அப்படின்னா இல்ல. பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். எந்த சொற்களை பார்த்தாலும் நம்ம படிச்ச விதிகளை அந்த இடத்தோட இலக்கணத்தோட பொருத்தி பார்க்கணும். அப்படி பொருத்தி பார்க்கும்போது மட்டும்தான் அது சரியா தப்பா அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அடுத்தது கலைச்சொற்கள். ஸோ கலைச்சொற்கள் அப்படிங்கிறது 10 வினாக்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவில் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய பள்ளிப்பாட புத்தகத்தில் ஒரு இயலினுடைய இறுதியிலையும் ஸோ கலைச்சொற்கள் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அதிலிருந்து மட்டும் கொஸ்டின் கேட்குறாங்களா அப்படின்னா இல்லை. ஸோ அப்போ இந்த அழகு 4, அழகு 6, அழகு 4, அழகு 6 இந்த ரெண்டுமே சேர்ந்து நமக்கு 15 வினாக்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை அறிதல், கலைச்சொற்களை அறிதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ ரெண்டுக்குமே நமக்கு வேறுபாடு உண்டு. ஸோ இங்கே கலைச்சொற்கள்னு கொடுத்துருப்பாங்க. அழகு 6ல் எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எளிய மொழிபெயர்ப்பு. ஸோ அப்போ இது என்ன அப்படின்னா ஸோ டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த துறை ரீதியாக இருக்கக்கூடிய மருத்துவம் ரீதியான சொல், அப்போ அதுக்கு இணையான தமிழ் சொற்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ லாஸ்ட்டாக கூட நமக்கு இந்த அறிவியல் ரீதியாக மருத்துவம் ரீதியாலாம் நிறைய சொற்களை கொடுத்து கேட்டிருந்தாங்க. ஸோ பிரஸ்பயோ பேகஸ் அப்படின்னா என்ன, உணவு குழல் தளர்ச்சி அடைதல் அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சொற்கள் அப்போ அதெல்லாம் நம்ம படித்தோம்னா மட்டும்தான் அது நமக்கு தெரியும். அதெல்லாம் தான் நம்ம டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ தொழில்நுட்பம் ரீதியான கலைச்சொற்கள், புவியியல் ரீதியான கலைச்சொற்கள். ஸோ அப்போ இது எல்லாமே நம்ம ஆட்சி சொல் அகராதி. ஸோ இது நம்ம பள்ளிப்பாட புத்தகத்தில் இயலில் இருக்கக்கூடிய கலைச்சொற்களை படிக்கணும். ஸோ ஆட்சி சொல் அகராதி. ஸோ ஆட்சி சொல் அகராதி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1500 பக்கங்கள் வரை நமக்கு இருக்கும். ஸோ அதில் நமக்கு இந்த துறை ரீதியான கலைச்சொற்கள் ஸோ அதை கண்டிப்பாக டெய்லி ஒரு 20லேருந்து 30 பக்கங்கள் நம்ம டெய்லியும் படித்து ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா போதும். அப்போ நம்ம அந்த பக்கத்தை பார்த்துட்டு படிக்கணுமா வேண்டாமா இவ்வளோ பக்கங்கள் இருக்கே அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது சரியா அப்படின்னா இல்லை. ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். தினமும் அதில் ஒரு 20 பக்கங்கள் 30 பக்கங்கள் நம்ம தினந்தோறும் அதை வாசிச்சுக்கிட்டே இருந்தோம்னாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்காக அந்த சொற்கள் அப்படிங்கிறது நம்ம பழக்கத்துக்கு வந்துடும். ஸோ அப்போ அதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டிய பகுதியா அப்படின்னா படிக்கணும், தினசரி அதை வாசிக்கணும், ஏதாவது பயிற்சி வினாக்கள் எடுத்து பயிற்சி பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படி பயிற்சி பண்ணும்போது நம்ம படித்தது ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அப்போ அழகு 5 அப்படிங்கிறது என்ன? ஸோ அழகு 5ங்கிறது இந்த பத்திகள் கொடுத்து வினாக்கள் கேட்கக்கூடியது கொடுத்துருப்பாங்க. இதில் ரொம்ப முக்கியமான தலைப்பு என்ன அப்படின்னா இந்த பழமொழிகள் பொருளறிதல், உவமை தொடரின் பொருளறிதல், மரபு தொடரின் பொருளறிதல். ஸோ இதை பொறுத்தளவில் நம்ம எந்த புக்கை ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னா பழமொழிகள் அப்படின்னா கீவா ஜெகநாதர் அவர்களினுடைய புத்தகம். ஸோ அது 3 தொகுதிகளாக நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த புத்தகத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ பழமொழிகள் அதுலேருந்து தான் நமக்கு கொஸ்டின் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ 3லேருந்து 4 பழமொழிகள் வர கூட கேட்குறாங்க. குறைந்தபட்சம் 3 பழமொழிகள் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ பழமொழிகளை பொறுத்தளவில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கோடிட்ட இடம் கட்டாயமாக இருக்குது. ஒரு பழமொழியை இலக்கிய பாடல் வரியோட பொருத்தி கண்டிப்பாக கேட்குறாங்க. திருக்குறளோடைய ஏதாவது ஒரு அறநூலோட பொருத்தி நமக்கு கண்டிப்பாக பாடல் வரிகளை பொருத்தி கேட்குறாங்க. பழமொழிகளை கொடுத்து அதனுடைய பொருள் என்னங்கிறது நேரடியாக கேட்குறாங்க. ஸோ அப்போ அதன் அடிப்படையில் தான் நம்ம படிக்கணும். மரபு தொடருக்கு நமக்கு மரபு தொடர் அகராதி அப்படிங்கிறது ஸோ ஃப்ரீ ரிசோர்ஸாகவே நமக்கு கிடைக்கிது. மரபு தொடர் அகராதி. ஸோ அந்த மரபு தொடர் அகராதியை மட்டும் நம்ம பயன்படுத்தி படித்தா போதும். ஸோ இது இல்லாமல் மரபு தொடர் இதான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தோம். சண்முகம் பிள்ளை அகரமுதலி புத்தகத்திலேயே ஒரு அகரவரிசையில் இருக்கக்கூடிய சொற்கள்லையும் நமக்கு மரபு தொடர் அகராதி அப்படிங்கிறது மரபு தொடர்களும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த சண்முகம் பிள்ளை அகரமுதலி படித்தாலே பெரும்பாலான விஷயத்துக்கு நம்ம தெளிவாக பொருள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பழமொழிகள் சொல்கிறோம். இந்த பழமொழிகளில் வரக்கூடிய சில சொற்களுக்கு நமக்கு பொருள் தெரியாது. அதனுடைய பொருள் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த பழமொழியினுடைய பொருளை புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த பழமொழி புரியணும்னாலும் நமக்கு எதுதான் தெளிவாக தெரியணும் அப்படின்னா சொல்லினுடைய பொருள் தெரியணும். அப்போ அந்த சண்முகம் பிள்ளை அகரமுதலி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான புத்தகம். இந்த பாடத்திட்டத்துக்கு படிக்க வேண்டிய பகுதிகளுக்கு இந்த சண்முகம் பிள்ளை அகரமுதலி அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தி தான் ஆகணும். ஸோ அப்போ அழகு 5ல் 15 வினாக்கள் கொடுத்துருக்காங்க. பத்தி கொடுத்து கேட்கக்கூடியது உவமை தொடர், மரபு தொடர், பழமொழிகள். ஸோ இதுக்கு இந்த புத்தகங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ அழகு 6 அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்துட்டோம். அழகு 4 என்ன அப்படின்னா துறை ரீதியாக இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஸோ அழகு 6 அப்படிங்கிறது நம்ம பேச்சு வழக்கில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆங்கில சொற்கள், அதற்கு இணையான தமிழ் சொற்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் அழகு 6. ஸோ அதில் 2 இது கொடுத்துருப்பாங்க. 1 ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்கள். ஸோ அப்போ அந்த அழகு 1ல் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அயற்சொல் தமிழ் சொல்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம தமிழ் மொழியில் என்ன பிறமொழி சொற்கள் இருக்கு, என்ன
தமிழ் சொற்கள் நம்ம பயன்படுத்துறோம். நம்ம பயன்படுத்துறதுல எது பிறமொழி சொல், எது தமிழ் சொல் அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2-2A நமக்கு கிட்டத்தட்ட 3-4 வினாக்கள் வர எது தமிழ் சொல் எது பிறமொழி சொல் அப்படிங்கிறதே நமக்கு ரிப்பீட்டடாக நிறைய கொஸ்டின் அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ இந்த பகுதியில் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்கள் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதுக்கு நமக்கு தனியாகவே ஸோ அயற்சொல் அகராதி அப்படின்னு சொல்லிட்டு புத்தகம் இருக்கு. ஸோ அயற்சொல் அகராதி. ஸோ அப்போ இதெல்லாம் இந்த புத்தகத்தினுடைய பெயரை அப்படியே நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் இது எல்லாமே நமக்கு பிடிஎஃப் ஃப்ரீ பிடிஎஃபாக நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அழகு 7 அப்படிங்கிறத பொறுத்தளவில் முழுக்க முழுக்க இலக்கிய பகுதி தான். ஸோ அப்போ இந்த இடத்துல திருக்குறள். ஸோ எடுத்தவொடனே திருக்குறள் அப்படிங்கிறது நமக்கு 20 அதிகாரங்கள் கொடுத்துருப்பாங்க. திருக்குறள் பகுதி அப்படிங்கிறது 20 அதிகாரங்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த 20 அதிகாரங்களை நம்ம தெளிவாக படித்து வச்சுக்கிறணும். அப்போ இந்த 20 அதிகாரம் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னா இல்லை. 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை நம்ம பாடப்புத்தகங்களில் படிக்கும் போது எங்கெல்லாம் திருக்குறள் இருக்கோ அந்த எல்லா திருக்குறளுக்குமே நம்ம பொருள் அப்படிங்கிறத தெளிவாக படிச்சிடணும். ஏன்னா லாஸ்ட்டாக கூட நமக்கு குரூப் 4 எக்ஸாமில் அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை பாடத்திட்டத்தில் இந்த அதிகாரம் இருக்கானா இல்லை. ஸோ அப்போ அந்த திருக்குறளை கொடுத்து அதோட என்ன பழமொழி பொருந்தும் அப்படிங்கிறது நமக்கு கேட்டிருந்தாங்க. ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ திருக்குறள் அறநூல்கள் பாடல் வரிகள். ஸோ அதுதான் சொன்னோம், இலக்கிய பாடல் வரி புத்தகத்தில் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இலக்கிய பாடல் வரிகளை படித்து அதனுடைய பொருள் அது இலக்கியத்தில் நேரடியாக இருக்கலாம், உரைநடை பகுதியில் ஏதாவது ஒரு இடத்துல அந்த பாடல் வரி இருக்கலாம். ஸோ அப்போ அந்த இலக்கிய பாடல் வரிகளை எல்லாத்தையுமே படித்து அதனுடைய பொருள் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அப்போ அழகு 7 பொறுத்தளவில் இந்த திருக்குறள்கள் ஃபுல்லாகவே நம்ம 20 அதிகாரத்தையும் தெளிவாக படிச்சிடணும். ஸோ அப்போ திருக்குறள் புத்தகம் அப்படிங்கிறதையும் நம்ம பயன்படுத்தணும் கண்டிப்பாக. ஸோ அந்த திருக்குறள் படிக்கிறதுக்கு அறநூல்கள் பொறுத்தளவில் ஸோ இங்கே என்ன நூல்கள் குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்களோ ஸோ அந்த நூல்கள் தொடர்பான குறிப்புகளை நம்ம தெளிவாக பாடப்புத்தகத்தில் படித்தா போதும். ஸோ அப்போ அழகு 7 பொறுத்தளவில் ஸோ பள்ளி பாடப்புத்தகத்தில் எங்கெல்லாம் அந்த தலைப்புகள் இருக்கோ அதை மட்டும் படித்தோம் அப்படின்னா நமக்கு போதும். பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய தலைப்புகளை மட்டும் படித்தோம் அப்படின்னா போதும். ஸோ அப்போ இந்த மொத்தமாக இந்த சிலபஸ் அப்படிங்கிறது நம்ம எப்படி தான் வந்து இந்த சிலபஸை அணுகணும் அப்படின்னா இந்த பாடத்திட்டத்தை ஸோ அப்போ கடல் நீரை பார்த்து கொண்டே நின்று கொண்டு கடலை கடக்க முடியாது. அப்போ இது எதுக்காக அப்படின்னா நமக்கு அளவுக்கு அதிகமான பக்கங்கள் நிறைய அவுட் சோர்ஸ் படிக்கணும்னு நினச்சிட்டு நம்ம பயந்துக்கிட்டே யோசிக்கிறத விட அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிக்க தொடங்கிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பழக்கத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். அப்போ சொல்லும் பொருளும் பகுதியை ஃபுல்லாக படித்து நம்ம மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னா இல்லை. ஆட்சி சொல்லகராதியை பிடிச்சி ஃபுல்லாகவே படித்து நம்ம படித்து மனப்பாடம் பண்ணணுமானா தினசரி அதில் ஒரு 20-30 பக்கங்கள் நம்ம வாசிக்க தொடங்கிட்டோம் அப்படின்னாலே அது எளிமையாக நம்ம படித்து முடிச்சிடலாம். ஸோ அப்போ இப்போயே இதை ஸ்டார்ட் பண்ணோன்னா மட்டும்தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இருந்தே இந்த அவுட் சோர்ஸ் எதெல்லாம் படிக்கணுமோ அதெல்லாம் டெய்லியும் ஒரு 20 பக்கங்கள் 30 பக்கங்களாக ஸோ படிக்கக்கூடியவங்களாம் படிக்க தொடங்கிடுங்க. ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த பாடத்திட்டம் அப்படிங்கிறது அழகு 7 அப்படிங்கிறது பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய தலைப்புகளை பள்ளி பாட புத்தகத்தில் படித்தா போதும். அழகு 6 அப்படிங்கிறது ஸோ ஆட்சி சொல் அகராதியை பயன்படுத்தியும் பள்ளி பாட புத்தகத்தில் ஒவ்வொரு இயலினுடைய இறுதியில் இருக்கக்கூடிய கலை சொற்களை படித்தா அழகு 6 அப்படிங்கிறது நமக்கு முடிவடைந்துடும். ஸோ அழகு 5 அப்படிங்கிறது வாசிக்கக்கூடிய பழக்கம் நமக்கு கட்டாயமாக இருக்கணும். ஸோ இலக்கியத்தினுடைய பொருள் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியணும். ஸோ வாசிக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது தமிழில் ஸோ இப்போ எடுத்துக்காட்டுக்கு புத்தகத்திலே உரைநடை வாசித்தோம் அப்படின்னா அந்த உரைநடையில் ஏதாவது நமக்கு தெரியாத சொற்கள் இருந்தால் அதனுடைய பொருளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அங்கே ஏதாவது பாடல் வரி ஏதாவது தொடர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதிகமாக வாசிக்கக்கூடிய பழக்கம் இந்த அழகு 5. அதனால தான் அந்த தலைப்பையை தெளிவாக குறிப்பிட்டு கொடுத்துருப்பாங்க, வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஒரு விஷயத்தை வாசித்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், அந்த புரிந்து கொள்ளும் திறன்னு கேட்டதுனால தான் பழமொழியை திருக்குறளோடையோ அல்லது அறநூல்களினுடைய பாடல் வரிகளோடையோ நமக்கு பொருத்தி கேட்குறாங்க. ஸோ அப்போ அவங்க டிஎன்பிஎஸ்சி என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படியே எதையாவது படித்து மனப்பாடம் பண்ணி நம்ம ஆன்சராக கொடுக்கக்கூடியதை அவங்க எதிர்பார்க்கல, நம்ம புரிஞ்சு படிச்சிருக்கோமா. அவங்க கேட்கக்கூடிய பெரும்பாலான கேள்விகளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய தமிழ் பாடத்திட்டத்தில் கட்டாயமாக இருக்குது. ஸோ அப்போ இலக்கியம்னா மனப்பாடம் பண்ணி எழுதிடுவோம். மற்ற பகுதிகளில் எல்லாமே இப்போ இலக்கணமாக இருந்தால் புணர்ச்சி விதி தெரியுதா, சந்திப்பிழையாக இருந்தால் எந்த இடத்துல எதை பயன்படுத்தணும்னு நமக்கு தெரியுதா. இப்போ லாஸ்ட்டாக கூட ஒற்றுப்பிழைன்னு ஒரு சொல் கொடுத்து கேட்டிருந்தாங்க. அந்த இடத்துல தெளிவாக ஒற்றுப்பிழை அப்படிங்கிறதே நமக்கு குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ கடைப்பிடித்தார் ஸோ வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும். ஸோ அப்போ பெரும்பாலும் இந்த வார்த்தையை நம்ம அதிகமாக வழக்கில் பயன்படுத்துகிறோம், ஆனால் எழுதும் போது இப்போ இல்லாமல் நம்ம பயன்படுத்திடுவோம், அது தப்பு. ஸோ அப்போ பின்பற்றுதல் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக இப்புங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். இந்த மாதிரி நம்ம வழக்கத்தில் பயன்படுத்தக்கூடிய சொற்களில்
தொடர்ந்து நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சொற்களில் என்னெல்லாம் பிழை விடுவோமோ அதெல்லாம் தேடி நமக்கு கொஷினாக வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சொற்கள் ஃபுல்லாகவே நம்ம தெளிவாக படித்து வச்சுக்கிறணும். இப்போ அகராதியே படிக்கிறோம் அப்படின்னா அகராதி எப்படி படிக்கணும்? ஸோ இங்கே இருக்கக்கூடிய சொற்களை பார்த்தா, ஸோ இப்போ அகராதியில் சொற்கள் இருக்கும், அதனுடைய பொருளுங்கிறது கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய சொற்களை பார்த்தா பெரும்பாலான சொற்கள் நமக்கு படித்த மாதிரியே இருக்காது, எல்லாமே இலக்கிய பயன்பாடாக இருக்கும். அப்போ சொல்லினுடைய பொருள் இருக்கக்கூடிய பகுதியை நம்ம பார்க்கணும். அந்த பொருள் இருக்கக்கூடிய பகுதியில் எதெல்லாம் நம்ம வழக்கத்தில் பயன்படுத்தக்கூடிய சொற்கள், நமக்கு நன்றாக தெரிந்த சொற்கள். ஸோ அப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ வளாகம் அப்படின்னு சொல்லுவோம். வளாகம், வளாகம் அப்படின்னா இடம் அப்படின்னு சொல்லுவோம். வளாகம்னா இடம். ஸோ இதே இது வகரலகரம் வந்தால் அந்த வளாகம் அப்படிங்கிறது நீர் அப்படிங்கிற பொருள் தரும். ஸோ அப்போ நீர் அப்படிங்கிற பொருளை தர்றதுக்கு வளாகம்ங்கிற ஒரு சொல்லும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ இந்த மாதிரி தான் எக்ஸாமில் நமக்கு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்போ நீங்கள் அகராதியை படிக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய சொற்களை பார்க்குறத விட இங்கே பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சொற்களை பார்த்து அதுக்கு இணையாக என்னெல்லாம் சொற்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அப்போ அந்த அகராதி படிக்கிறது அப்படிங்கிறது அலகு 1, அலகு 2, அலகு 3, அலகு 5 இந்த எல்லா பகுதிகளிலையுமே நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு அகராதியை நம்ம அதுக்கெல்லாம் பயன்படுத்தணும். ஸோ அப்போ அலகு 5 அப்படிங்கிறது இந்த 3 தலைப்புகள் தான். ஸோ இந்த அலகு 4 பொறுத்தளவில் ஆட்சி சொல் அகராதி அப்படிங்கிறது இந்த 1500 பக்கங்கள் படிக்கணும். ஸோ அது இல்லாமல் இந்த ஒரு துறை ரீதியாகவும் நமக்கு கலை சொற்கள் அப்படிங்கிறது இருக்கிற மாதிரி புத்தகமும் நமக்கு பேரகராதி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் பார்க்கறதுக்கு அதிகமான பக்கங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம குறிப்பிட்ட நேரத்தை அதுக்காக எடுத்து அதை வாசித்தோம் அப்படின்னா அதுலேருந்து சில தேவையான சொற்களை மட்டும் நம்ம குறிப்பெடுத்து நம்ம படிச்சுக்கலாம். ஸோ அப்போ நம்ம அதிக பக்கங்கள் இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த நேரம் தான் நமக்கு வீணாகும். ஸோ அப்போ நம்ம எடுத்து படிக்க தொடங்கிட்டோம் அப்படின்னா அதை நமக்கு பழக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ எந்தெந்த தலைப்புகளுக்காக அவுட் சோர்ஸ் தேவைப்படுதோ ஸோ அதெல்லாம் இப்போ இருந்தே நம்ம படிக்க தொடங்கிடணும். ஸோ அப்போ அலகு 1லேருந்து 3 வரை தான் இலக்கணம் இருக்குங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இலக்கண தலைப்புகள் அப்படிங்கிறது பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல், சந்திப்பிழை, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல், வேர்ச்சொல், வினைமுற்று, வினையெச்சம், பெயரெச்சம், வினையாணையம் பெயர் கண்டறிதல், அகரவரிசை, ஒருமைப்பன்மை பிழையறிதல், தொடர் வகைகள், செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல், திணைமரபு, பால்மரபு, காலமரபு, இவ்வளவுதான் மொத்தமாக இருக்கக்கூடிய இலக்கண தலைப்புகளே. நம்ம மொத்த தமிழ் பாடத்திட்டமும் வெறும் இலக்கணம் மட்டுமே நமக்கு கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இலக்கணமும் தெரியணும். இலக்கணத்தோடு சொற்களினுடைய பயன்பாட்டை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும்தான் எழுதும் போது பிழை இல்லாமல் எழுத முடியும், ஒரு வாக்கியத்தை நல்லா பிழை இல்லாமல் உருவாக்க முடியும். ஸோ அதன் அடிப்படையில் தான் நமக்கு இந்த பாடத்திட்டம் அப்படிங்கிறத வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதெல்லாம் நீங்கள் இப்போ அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறது மொத்தமாக சொன்னோம் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸை நம்ம படிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் அப்படிங்கிறத படிக்கணும். அவுட் சோர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நன்னூல், ஏதாவது ஒரு உரையாசிரியனுடைய புத்தகம், அகரமுதலி பயன்படுத்திக்கலாம். சண்முகம் பிள்ளை அகரமுதலிங்கிறது ஸோ கட்டாயமாக அதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நிறைய சொற்களுக்கு நம்ம பொருள் தெரிஞ்சுக்கலாம். பெரும்பாலான தலைப்புகள் அந்த இடத்துல கவர் ஆயிடும். ஸோ அப்போ நன்னூல், ஒரு உரையாசிரியனுடைய புத்தகம், சண்முகம் பிள்ளை அகரமுதலி, மயங்கொலி சொல்லகராதி, மரபுத்தொடர் அகராதி, ஸோ இதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னாலே கண்டிப்பாக இதில் 90 வினாக்கள் வரை நம்ம கண்டிப்பாக பதிலளிக்க முடியும். ஸோ அப்போ படிக்கிறதோடு நிறுத்தினா மட்டும் போதாது. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னா பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ அப்போ இந்த மொத்த பாடத்திட்டத்தையும் இந்த தமிழ் பாடத்திட்டத்தையும் ஸோ ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, இப்போ புதுசாக ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணவங்க அவங்க ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுறவங்க, ஸோ எல்லாருக்குமே பொதுவாக இருக்கிற மாதிரி இந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் புதுசாக டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது நம்ம 6 by ஷாத்திகா அகாடமியில் ஸோ இந்த வரக்கூடிய சனிக்கிழமையில இருந்து நம்ம ஸோ ஆல்ரெடி ஜிஎஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 3-4 வாரங்கள் வரை நமக்கு முடிஞ்சிருச்சு. இந்த வரக்கூடிய சனிக்கிழமையிலிருந்து 14ஆம் தேதியிலிருந்து நமக்கு மொழித்தாளுக்கான தேர்வு அப்படிங்கிறது தொடங்குது. ஸோ அப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இந்த சிலபஸை எப்படி கம்ப்ளீட்டாக படிக்கணும், ஒரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் கீ அப்படிங்கிறது வரும். அந்த எக்ஸ்பிளனேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா இப்போ 6ஆம் வகுப்பு புத்தகம், 7ஆம் வகுப்பு புத்தகம், ஒவ்வொரு தேர்வுக்கும் ஒவ்வொரு ஷெட்யூல் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். அப்போ நீங்கள் எதெல்லாம் படிக்கிறீங்களோ அந்த எல்லா இலக்கணத்தையும் அந்த வினாக்களின் அடிப்படையில் முழுமையாக உங்களுக்கு வகுப்பாக கொடுக்குற மாதிரியே இருக்கும். ஸோ அப்போ அந்த டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது ஒரு வகுப்பிற்கு இணையானதாக இருக்கும். அந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாலே கட்டாயமாக அந்த 90 வினாக்கள் வரை உங்களால் உறுதியாக பதிலளிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு தேர்வுலையும் நீங்கள் படிக்க வேண்டிய பகுதிகள் என்ன, நீங்கள் அவுட் சோர்ஸ் என்ன படிக்கணும், எந்தெந்த புத்தகங்கள்லாம் ரெஃபர் பண்ணணும், ஸோ உங்களுக்கு ஃப்ரீ ரிசோர்ஸாக கிடைக்கிறத தாண்டி நிறைய புத்தகங்களுக்கான பிடிஎஃப் நீங்கள் எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே நாங்களே ஷேர் பண்ணிடுவோம். மொத்தமாக 25லேருந்து 30 தேர்வு தொடர் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஸோ குரூப் 2 எக்ஸாமுக்கு முன்னாடி வர அந்த டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்குது.
ஸோ அப்போ இதில் டெஸ்ட் இருக்கும். ஸோ ஸ்கூல் புக் என்ன படிக்கணுங்கிற வேர் டு ஸ்டடி நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அவுட் சோர்ஸ் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நாங்கள் அனுப்பிடுவோம். ஃப்ரீ சோர்ஸை தாண்டி உங்களுக்கு நீங்கள் ஏதாவது புத்தகத்தில் முக்கியமான பகுதிகள் இருந்தால் அதையும் நாங்கள் பிடிஎஃபாக ஷேர் பண்ணிடுவோம். உங்களுக்கு தேவையான படிக்க வேண்டிய பகுதிகளை அதை நீங்கள் படித்து அந்த டெஸ்ட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ஒரு டெஸ்ட்லையும் ஆஃப்டர் டெஸ்ட்டுக்கு அடுத்து எக்ஸ்பிளனேஷன் கீ சென்ட் பண்ணிடுவோம். அந்த எக்ஸ்பிளனேஷன் பார்த்து ஒரு டெஸ்ட்லையும் நீங்கள் உங்களுடைய தப்பெல்லாம் சரி செஞ்சுட்டு வரும்போதே இந்த தமிழ் பாடத்திட்டத்தில் எளிமையாக 90 வினாக்களுக்கு மேலே கட்டாயமாக உங்களால் வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாம்லையும் குரூப் 4 எக்ஸாம்லையும் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதுதான் கம்ப்ளீட்டாக தமிழ் சிலபஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். ஸோ அதுக்கான விளக்கம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ.